ஒரு சிறிய ஜெபம் பண்ணிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய பாதப்படியிலே தகப்பனே அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆராய இருக்கிறோம். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை விட்டுவிடாமல் இருதயத்திலே நிறுத்தி அதை ஆலோசிக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அநேகருக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு செல்ல உதவி செய்யுங்க தகப்பனே. கேட்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானமுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவாலயம். இப்போ உலகத்துல நிறைய மதங்கள் இருக்கு. எல்லாருமே சொல்ற வார்த்தை என்னன்னா, கடவுளுக்கு ஆலயம் கட்டணும். இந்து சகோதரர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் சகோதரர்களாக இருந்தாலும் சரி, ஏன் கிறிஸ்தவர்களாக இருந்தாலுமே சரி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம கடவுளுக்கு ஆலயம் கட்டணும் அப்படின்ற வார்த்தை நம்ம காதுல நிறைய முறை கேட்டிருக்கிற வார்த்தைகள் தான் இல்லையா? ஆலயம் கட்டணும், அதுவே அவங்களா இருந்தா கோயில் கட்டணும்னு சொல்லுவாங்க. மொத்தத்துல மனிதர்கள் கட்டக்கூடிய அந்த ஆலயங்களுக்குள் தேவன் இருப்பாரா அப்படின்றத நாம் பார்க்க போறோம். அந்த ஆலயங்களை கட்டுவதற்கு நாம என்ன செய்வோம்னா, நிறைய பேர்கிட்ட பண உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நாம வாங்கி, என்னங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த நோட்டீஸ் மாதிரி அடிச்சு எல்லாருக்கிட்டையும் கொடுப்பாங்க. டொனேஷன் மாதிரி வாங்கி கூட நம்ம கடவுளுக்கு ஆலயம் கட்ட போறோம் அப்படின்னு நிறைய சர்ச்சஸ்ல நிறைய இடங்கள்ல அதற்கான அறிவிப்புகள் இருக்கும். கடவுளுக்கு ஆலயம் கட்ட போறோம், நல்லா என்ன செய்யுங்க, உங்களுடைய பண உதவிகளை அனுப்புங்க, உங்களுடைய பொருள் உதவிகளை அனுப்புங்க அப்படின்னுட்டு நிறைய பணத்தை செலவு பண்ணி பெரிய பெரிய ஆலயங்களும் சின்ன சின்ன ஆலயங்களும் இன்னைக்கு கட்டுறாங்க. இது எல்லாமே எதுக்காகன்னு சொன்னா, தேவன் இருப்பதற்காக, தேவனுக்காக நாங்க ஆலயம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி கட்டுறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? நாம் கட்டுகின்ற ஆலயங்களில் தேவன் இருப்பாரா அப்படின்ற விஷயத்த நாம இன்னைக்கு பார்க்கலாங்க. இப்போ நாம வீட்டை கட்டிப்போங்க. இப்ப நமக்குன்னு ஒரு வீடுங்க இருக்கும், எல்லாருக்குமே ஒரு வீடு. அந்த வீட்டை கட்டுறதுக்கு நம்ம என்ன செய்வோங்க, ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுவோம். அந்த வீட்டுல எப்படி இருக்கணும், அந்த வீடு எப்படி இருக்கணும், அந்த இடம் எவ்வளோ, அந்த வீடு எப்படி இருக்கணும், அந்த வீட்டுல என்னென்ன இருக்கணும், எங்கெங்க எது எது இருக்கணும் அப்படின்னுட்டு அனைத்தையும் முடிவு செய்வது நாம். ஏன்னா அது நமக்கான வீடு, நாம் இருப்பதற்காக நாம் கட்டி கொள்ளுகின்ற வீடு. என்னங்க, நம்மளோட வீட்டை நாம கட்டுவோம், நம்முடைய விருப்பத்தின்படி கட்டுவோம். இப்ப தேவனுடைய வீட்டை யார் கட்டணும்? தேவனுடைய வீட்டை என்னங்க, நம்ம வீட்டை நம்ம கட்டும் போது தேவனுடைய வீட்டை யார் கட்டணுங்க? இது நம்ம யோசிக்கணும், சரியாங்க? மொத்தத்துல நாம் கட்டுகின்ற அந்த ஆலயங்களில் தேவன் இருப்பாரா அப்படின்னுட்டு நம்ம வசனத்து மூலமா நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தல நடபடிகள், எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. அப்போஸ்தல நடபடிகள் 17ஆம் அதிகாரம். அப்போஸ்தல நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. 24ஆம் வசனம். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்தையும் பூமியும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கையினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. என்ன போட்டிருக்குங்க? உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால், இனிமே சொல்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணிட்டோம், கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. என்னங்க, இதே அப்போஸ்தல நடபடிகள் 7ஆம் அதிகாரம்
48 இதே அப்போஸ்தலர் 7:48. ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். என்ன இருக்குங்க இப்ப ரெண்டு வசனத்திலயுமே மொத்தத்தில் மனிதர்கள் என்னங்க, கைகள் யாருக்கு இருக்கு? நமக்குதான் இருக்கு இல்லையா? மனிதர்களுக்கு தான் இருக்கு. சோ இப்படி மனிதர்களுடைய கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் தேவன் வாசமாக இருக்க மாட்டார் என்று பைபிள் திட்டவட்டமாக சொல்லியதுங்க. கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் அவர் வாசமா இருக்க மாட்டார். அப்போ இவங்க எல்லாம் கட்டுறாங்களே, அது என்னது அது? அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அப்போ பைபிள்லயே தேவன் ஆலயம் கட்ட சொன்னாரே, பைபிள்லயே கட்டியிருக்காங்களே, அது என்ன அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தோணலாம். முதன் முதலாக தேவனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று யார் ஆலோசித்து, யாருக்கு அந்த யோசனை, அந்த உன்னதமான யோசனை வந்ததுன்னா, ஏன்னா யாருமே இதை ஆலோசிக்க மாட்டாங்க இல்லையா? நமக்கு வீட்டை கட்டணும், நம்ம பிள்ளைங்களுக்கு வீட்டை கட்டணும் அப்படின்னு நம்ம யோசிப்போமே தவிர, கடவுளுக்கு ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் யோசிச்சாரு. அவருதான் யாருன்னா தாவீது. என்னங்க, தாவீது இந்த சந்தர்ப்பம் எங்க இருக்குதுன்னா 2 சாமுவேல் 7 இருக்கு. நீங்க வீட்டுல அப்புறம் படிங்க. 1-5 வசனங்கள் இருக்கு. அவர் நிம்மதியா இருக்கிற அந்த டைம்ல அவருக்கு யோசனை வருது. நாம நல்ல வீட்டுல குடியிருக்கிறோம், நம்ம நல்ல கேதுரு மரங்களால ஆன நல்ல ஒரு வீட்டுல நம்ம குடியிருக்கிறோம். ஆனா தேவன் திரைகளால் ஆன ஒரு ஒரு இடத்துல அவர் இருக்கிறாரு. திரைச்சீலைகளால் ஆன ஒரு கூடாரத்துல அவர் இருக்கிறாரு. அவருக்கு நம்ம ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு யோசிச்சு தீர்க்கதரிசி கிட்ட சொல்லும் போது, தீர்க்கதரிசி என்ன சொல்லுவாருன்னா, உங்க உங்க மனசுல என்ன வருதோ, என்ன யோசிக்கிறீங்களோ அதை செய்யுங்க நீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப தேவன் திரும்பவும் தீர்க்கதரிசி கிட்ட போய் சொல்லுவாரு தாவீது கிட்ட, என்னன்னா, நீங்க ஆலயத்தை கட்டாதீங்க, நீங்க ஆலயத்தை கட்டாதீங்க. உங்க கர்ப்ப பிறப்பா ஒருத்தர் வருவாரு, சாலமோன், அவரு ஆலயத்தை கட்டுவாரு, நீங்க கட்ட வேண்டாம். ஏன்னா உன்னுடைய கைகள் ரத்த கரைகள் படிந்த கைகள் அது, அதனால ஆலயம் கட்ட வேண்டாம். உன்னுடைய கர்ப்ப பிறப்புல இருந்து வர சாலமோன் ஆலயத்தை கட்டட்டும் அப்படின்னு சொல்லுவார். அதே போல சாலமோனும் வருவார். சாலமோனும் கூட தகப்பனுக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படி அவர் என்ன செய்வார்னா ஆலயத்தை கட்டுவாருங்க. சாதாரண ஆலயம் கிடையாது. இன்னைக்கு நம்ம கல்லு மண்ணு வச்சு கட்டுற அந்த ஆலயம் போல அவர் கட்டல. அவர் எப்படிப்பட்ட ஆலயம் கட்டினா, பிரம்மாண்டமான ஒரு ஆலயம், தங்கத்தாலேயே, தங்கம், வெள்ளி, வெண்கலம், இன்னும் என்னென்ன விலை மதிக்க முடியாத என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை அனைத்தையும் கொண்டு அந்த ஆலயத்தை அவர் என்ன செய்தார்னா கட்டினார். எல்லாம் பிரம்மாண்டமா கட்டிட்டாரு. கட்டி முடிச்ச பிறகு அதுக்கு ஒரு பிரதிஷ்டை பண்ணுவாங்க இல்லையா? அப்படி ஒரு விஷயத்த செய்யும் போது ஒரு ஜெபம் ஒண்ணு ஜெபிக்கிறாருங்க. சாலமோன் என்ன செய்யறாருங்க? ஒரு ஜெபம் ஒண்ணு ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை நம்ம பார்க்கலாம். அவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டிட்ட பிறகு சாலமோன் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை நாம் படிக்க வேண்டும். 1 ராஜாக்கள் 26 இஸ்ரவேலின் தேவனே, 1 ராஜாக்கள் 8 இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய்யென்று விளங்குவதாக. இதோ எங்க அப்பா கிட்ட சொன்னீங்க இல்லையா, அந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மைதான், உண்மையாயிடுச்சு. இதோ எங்க அப்பாட்ட சொன்னீங்க இல்லையா, இதோ உன்னுடைய கர்ப்ப பிறப்புதான் ஆலயத்தை கட்டுவார், இதோ ஆலயத்தை கட்டி முடிச்சாச்சு, மெய்யென்று விளங்குவதாக. 27 என்ன சொல்றாரு பாருங்க, தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ. எனக்கு இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டிட்டு அவர் என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க, தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ. அப்ப எதுக்கு அவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டினாரு? யோசிச்சீங்களா? ஏன்னா தேவன் என்னங்க வாசம் பண்ணக்கூடிய இடம் வேறுங்க. மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ. அடுத்து என்ன சொன்னாரு, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உண்மை கொள்ளாதே. தாவீது அந்த வார்த்தையை சொல்லும் போது கூட, தாவீது தான் தேவனுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லும் போது கூட தேவன் அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு,
எனக்காக நீ யோசிச்சியே, நீ ஆலயத்தை கட்டுப்பா அப்படின்னு சொல்லல. என்ன சொன்னாருங்க? நீ நான் வாசமா இருக்கத்தக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்டுவாயோ அப்படின்னு கொஞ்சம் டென்ஷனா தான் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு. நீ நீ வந்து எனக்கு வீட்டை கட்டுறியா? உதாரணத்துக்கு ஒரு சின்ன எறும்பு உங்களை பார்த்து, ஒரு சின்ன எறும்பு உங்களை பார்த்து நான் உனக்கு வீடு கட்டி தரேன் அப்படின்னு உங்களை பார்த்து சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி இருக்குங்க? நம்ம என்ன சொல்லுவோம்? நீ வந்து எனக்கு வீட்டை கட்டுவியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே போலதான் அன்றைக்கு தாவீதை பார்த்து கூட தேவன் சொன்னாரு, நீ எனக்கு வீட்டுக்கு நான் அவ்வளவு உனக்கு சீப்பா போயிட்டேனா? நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்ட ரூபம் கொண்டவர் தெரியுமா? சொல்லியிருப்பாரு இல்லையா ஒரு இடத்துல, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படியுமா இருக்கிறது. வானம், வானம்னா நமக்கு வானம் எங்க இருக்கு தெரியுமாங்க? வானத்தினுடைய விளிம்பை இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. இதுவரைக்கும் யாரும் தொட்டதும் இல்ல. அத்தனை நீண்ட தூரம் போயிட்டே இருக்கு. பறந்து விரிந்த அண்டம்னு சொன்னாங்க. அதனாலதான் என்னங்க, வானம் அதனுடைய எல்லை தெரியாது. அப்படிப்பட்ட வானத்தில் சிங்காசனம், அவருடைய சேரு, அப்படிப்பட்ட எங்கே இருக்குதுன்னே தெரியாத அந்த வானத்துல அவர் உட்கார்ந்தா இன்னும் அவருடைய உடம்பும் அவருடைய சிரசும் எங்க இருக்கும் யோசிங்க. அப்புறம் பூமி எனக்கு பாதப்படி, எத்தனை பெரிய பூமி அவருக்கு சின்ன பாத படியாக இருக்கிறதா. யோசிங்க, எத்தனை பெரிய ரூபம். ஏன்னா தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆத்துமாவா இருக்கிறாரு. நம்ம பைபிள்ல இத்தனை கிளாஸ்ல நம்ம படிச்சிருக்கிறோம். தேவன் ஆவியா இருக்கிறார். ஆத்துமாவின் ரூபம் அத்தனை பெரியது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள் என்று கேட்டார் தேவன். நீங்க எனக்கு வீட்டை கட்ட முடியாது. மொத்தத்துல நீங்க எனக்கு வீட்டை கட்ட முடியாது. என்னுடைய வீட்டை நானே கட்டி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாருங்க. அப்புறம் கீழே, அப்ப எதுக்காக அவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டினாரு சாலமோன்? நமக்கு தெரியணும் இல்லையா? எதுக்காக கட்டினார்? 29வது வசனம் பாருங்க. உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. இதோ இந்த ஆலயத்தின் மேல உங்களுடைய கண்கள் திறந்திருக்கணும். ஏன் தெரியுமா? 30வது வசனம். உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். ஜெபத்தை கேட்கணும் நீங்க. இந்த ஆலயத்துக்குள்ள வந்து நானும் சரி, ஏதோ இஸ்ரவேல் ஜனங்களும் சரி வந்து ஜெபிப்பாங்க. அந்த ஜெபத்தை நீங்க கேட்கணும். எங்க இருந்து கேட்கணும் சொல்றாரு பாருங்க. பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. பரலோகத்துல இருந்து நீங்க அதை கேட்கணும். ஏன்னா தெரியும் சாலமோனுக்கு, இதோ மனிதர்களுடைய கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் அவர் வாசமாய் இருக்க மாட்டார். நாம் தேவனுக்கு என்ன வீட்டை கட்டுவது? அத்தனை பெரிய தேவனுக்கு யாராவது வீட்டை கட்ட முடியுமா? யாராவது ஆலயத்தை கட்ட முடியுமா? அப்படின்ற விஷயம் சாலமோனுக்கு தெரிந்திருந்தது. அதனாலதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் சொல்றாரு. சரியாங்க? அப்ப எது தேவனுடைய வீடு, எது தேவனுடைய ஆலயம் அப்படின்னு நம்ம பாக்கணுங்க. ஒரு வசனத்தை நம்ம படிச்சு முன்னாடி போலாங்க. சங்கீதம் 127 1, 2 வசனங்கள். சங்கீதம் 127. அங்க என்ன இருக்குங்க? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம் தான். இந்த வசனம் தெரியாத கிறிஸ்தவர்களே இருக்க மாட்டாங்க இல்லையா? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் வர. இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? வீட்டை கட்ட வேண்டும் என்றால் கர்த்தர் தான் கட்டணும். அவர் கட்டாத பட்சத்தில் வேறு யாருக்குமே அந்த வீடு கிடைக்காது. அப்படி யாராவது கட்டிக்கணும்னு முயற்சி செய்தாலும் கூட அந்த முயற்சியானது வீணாகி விடும் என்று சொல்லுகிறார். அதனுங்க அர்த்தம். கர்த்தர் தான் அந்த வீட்டை கட்ட வேண்டும். அவர் கட்டாத பட்சத்துல அந்த வீடு கிடைக்காது. யாராவது அந்த வீட்டை கட்டணும் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சியும் கூட வீணாகி விடும் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை நாம் அநேக இடங்கள்ல போதகர்கள் பயன்படுத்துவாங்க. மேக்சிமம் இந்த வசனத்தை எப்போ பயன்படுத்துவாங்கன்னு சொன்னா, புது வீடு கட்டி போகும்போது.
அதானுங்க. புது வீடு கட்டி போகும்போதும் சரி, அல்லது பாதியிலேயே வீட்டை கட்டி பாதியில பணம் இல்லாம நிறுத்திட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல போதகர் ஐயா வந்து என்ன செய்வாரு? ஜெபிப்பாரு. என்ன சொல்லி ஜெபிப்பாரு? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவன் பிரயாசம் விருதா என்று சொன்னீரே தேவனே, அதனால இந்த வீட்டை நீங்க தான் கட்டணும் அப்படி சொல்லி ஜெபிப்பதையும் கூட நாம் கேட்டு இருக்கிறோம். அநேக இந்த புது வீட்டு பிரதிஷ்டை பண்ணும்போது கூட இந்த வீட்டை நீங்க தான் கட்டுனீங்க அப்படின்னு சொல்லி ஜெபிப்பதையும் நாம கேட்டிருக்கிறோம். என்னங்க, நான் என்ன கேக்குறேன்னா, இந்த வசனம் இந்த கல்லையும் மண்ணையும் வச்சு கட்டின இந்த வீட்டுக்காகவா எழுதியிருக்காரு? கர்த்தர் வீட்டை கட்டாராகில். இப்போ நீங்க இந்த வீடு என்பது கர்த்தர் தான் கட்டணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த உலகத்தில் தேவனை நம்பாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வீடு இல்லையா? அவங்க யாருமே வீட கட்டலையா? நாத்திகவாதிகளும் பகுத்தறிவாதிகளும் வீடு இல்லாம இருக்காங்க? நீங்க சொல்லுங்க. நம்மளை விட பெரிய பெரிய வீடு கட்டுறாங்க அவங்க. அவங்க சொல்றாங்க, எந்த கர்த்தரும் எனக்கு வீட்டை கட்டல, என் வீட்டை நானே என்னுடைய உழைப்பாலே நான் கட்டினேன் அப்படி சொல்றாங்க. புரியுதாங்க? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் என்றால் எந்த வீட்டை சொன்னார் என்று நாம் தேவனை கேட்க வேண்டும். உடனே நம்முடைய மூளையில வர இந்த வீட்டை நினைக்க கூடாது. புரியுதாங்க? இந்த வீட்டை யாரு வேணாலும் கட்டலாம். நம்ம தேவன் இந்த வீட்டை கட்டினா சொல்லக்கூடாது. நம்ம கூட எப்படி சொல்லணும்னா, தேவனுடைய தயவால் நான் இந்த வீட்டை கட்டினேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். கர்த்தர் அப்ப அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? சங்கீதம் 127:1 என்ன விஷயம் இருக்கு? எந்த வீட்டை குறித்து சொன்னார்? பைபிள் ஆன்சர் டு தி பைபிள். இதுதான் நம்மளுடைய விஷயமே. பைபிளே விடையை கொடுக்க வேண்டுமே தவிர, நம்முடைய மூளையில வர கற்பனைகளோ, நம்முடைய சொந்தமான யோசனைகளோ நமக்கு பதிலை தரக்கூடாது. வீடுன்னு சொன்னீங்க இல்லையா? எந்த வீடு சொன்னீங்க தேவனேன்ட்டு நம்ம இதே பைபிளை ஆராய்ச்சி செய்தால் இதற்கான விடை எங்க இருக்கிறது? எங்க இருக்குதுங்க? எபிரேயர் 3:6 பாருங்க. எபிரேயர் 3:6 கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நாமே அவருடைய வீடாய் இருப்போம். நாமே அவருடைய வீடு. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்றால், இதோ இந்த சரீரமாகிய வீட்டை வேறு யாராலும் கட்ட முடியாது, தேவனை தவிர. புரியுதாங்க? இந்த சரீரமாகிய வீட்டை தேவன் தான் கட்ட முடியும். அநேகர் இந்த சரீரத்தை கட்டிக்கொள்ள அநேகர் முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சி அனைத்தும் வீணாகிவிடும். தேவன் நினைக்காத பட்சத்தில், தேவன் ஒருவருக்கு கொடுக்காத பட்சத்தில் யாருக்கும் இந்த வீடு கிடைக்காதுங்க. புரியுதாங்க? கர்த்தர் வீட்டை கட்டாராகில். அதனாலதான் அந்த சங்கீதம் 127:1 படிச்சோம் இல்லையா? அதுலயே 3ஆம் வசனம் பாருங்க. அதுலயே 3ஆம் வசனம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி, இதோ அவரால் கிடைக்கும் பலன். இதோ இந்த சரீரமாகிய வீட்டை ஒவ்வொரு தாயினுடைய கர்ப்பத்திலையும் தேவனே கட்டுவார். தேவனை கட்டுவார். அவர் கட்டி கொடுக்காத பட்சத்துல யாருக்குமே இந்த வீடு கிடைக்காதுங்க. இதோ உங்களுடைய சரீரமும் கூட தேவனால் கட்டப்பட்ட ஒரு வீடு. தேவனால் கட்டப்பட்ட ஒரு வீடு. இன்னும் கூட பாக்கலாங்களா? சங்கீதம் 139, சங்கீதம் 139 13ஆம் வசனம், நீர் எனக்கு உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், நீர் என் என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நீர் என் கை கொண்டிருக்கிறீர். உள்ளிந்திரியங்கள். இந்திரியங்கள் என்றால் அவயவங்கள் என்று பொருள். இந்திரியங்கள் என்றால் அவயவங்கள். இங்க என்ன சொல்றாருன்னா, நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர்.
இதோ எனக்கான அவயவங்கள் அனைத்தையும் தேவனே நீர் நீர் பார்த்திருக்கிறீர், கை கொண்டிருக்கிறாராம். அப்புறம் என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். தாயின் கர்ப்பத்துல நம்மளை காப்பாத்தினாராங்க. தாயின் கர்ப்பத்துல நமக்கு என்ன ஆபத்துங்க இருந்தது? என்னங்க, நமக்கு இந்த உலகத்துல நம்ம சொல்லுவோம், நிறைய சாட்சிகளை கேட்டிருப்போம். என்ன சொல்லுவாங்க, தேவன் இந்த ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்தினாரு, இந்த ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்தினாரு, இப்படி காப்பாத்தினாரு, அப்படி காப்பாத்தினாருன்னு எத்தனையோ சாட்சிகளை நாம கேட்டிருப்போம், சொல்லுவாங்க. ஆனால் இங்க தாவீது என்ன சொல்றாருங்க, எங்கே என்னை காப்பாற்றினீர் என்றால் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர் என்று சொல்லுகிறார். தாயின் கர்ப்பத்துல நமக்கு என்ன ஆபத்து இருந்துச்சு? தாயின் கர்ப்பத்துல நம்மள எப்படி காப்பாத்தினாரு தெரியுங்களா? என்னங்க, நம்ம அனைவருமே கொஞ்சம் சயின்ஸ்குள்ள போனோம். நம்ம அனைவருமே தந்தையிலிருந்து வருவோம். நம்ம இதெல்லாம் கடந்த பாடங்கள படிச்சோம். நம்ம அனைவருமே தந்தையிலிருந்து பல பல கோடிக்கணக்கான பேர்களில் நாமும் ஒருவராக, ஒரு அணுவாக தந்தையிலிருந்து கிட்டத்தட்ட 30 கோடியிலிருந்து 50 கோடி பேராக நாம வருவோங்க. அப்படி தந்தையினுள்ளிருந்து தாயினுள் நுழையும் போது என்ன ஆகும் தெரியுங்களா? நுழைந்த உடனேயே ஒரு 20 கோடி பேர் இறந்துருவாங்க. என்ன நடக்கும் தெரியுமா? தாயினுடைய உடம்பில் இருக்கிற வெள்ளை அணுக்கள் வருகின்ற அந்த உயிரணுக்களை ஒரு கால்வாசி விழுங்கிடும். கால்வாசி என்ன செஞ்சிருங்க? விழுங்கிடும். வெள்ளை அணுக்கள் விழுங்கிவிடும். வருகின்ற உயிரணுக்களை விழுங்கிவிடும். அதிலே தப்பித்து மீதி இருக்கிறவர்கள் எல்லாம் ஓடுவாங்க. எல்லாம் ஓட்டப்பந்தயத்துல எல்லாம் இந்த ரேஸ்ல ஓடுவாங்க. சில பேர் ஓட முடியாம எங்கேயாவது நின்னுடுவாங்க. சில பேர் ஓட முடியாத எங்கேயாவது மாட்டிக்குவாங்க. எல்லாம் தப்பிச்சு எல்லாம் அந்த ஓட்டத்துல ஓடி முடிவாக யார் ஓடி அந்த கருமுட்டையிடம் சேருகிறார்களோ, அந்த கருமுட்டையில கூட யாரு முதலாவது துளைத்து உள்ளே செல்லுகிறார்களோ அவர்களுக்கே இந்த பூமியின் மீது வரக்கூடிய வாய்ப்பு. நாம எல்லாம் அப்படி ஓடி ஜெயித்தவர்கள் தான். நாம எல்லாரும் அப்படிப்பட்ட ஓட்டப்பந்தயத்துல, அப்படிப்பட்ட ரேஸ்ல முதலாவது ஓடி ஜெயித்தவர்கள். புரியுதாங்க? நம்மோட ஓடி வந்தவங்க, கூட ஓடி வந்தவங்களோட நிலைமை எல்லாம் என்னாச்சு தெரியுமா? அனைவருமே என்னன்னாங்க? இறந்து போனார்கள். இப்ப சொல்லுங்க, தேவன் நம்மளை காப்பாத்தினாரா இல்லையா? காப்பாத்தினாரு. இன்னொரு டிஃபரெண்டான விஷயம் கூட இருந்தது. இப்ப நம்ம எல்லாரும் தாயினுடைய அந்த கருவுல எங்க இருப்போம்னு பாத்தீங்கன்னா, நீங்க வீடியோஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. அந்த குழந்தை ஒரு தண்ணிக்குள்ளதாங்க மூழ்கி இருக்கும். அந்த 9 மாதம் 10 மாசம் எங்க இருக்குங்க? ஒரு பை போல இருக்கும். அந்த கர்ப்பப்பையில தண்ணிக்குள்ள மூழ்கி 9 மாதங்கள் அந்த குழந்தை தண்ணிக்குள்ள மூழ்கிதாங்க இருக்கும். சரியாங்க? இப்ப நம்ம இருக்கிறோங்க. இப்ப நம்ம ஒரு கிணத்துக்குள்ளேயோ குளத்துக்குள்ளேயோ நம்ம தவறி விழுந்துட்டோம்னு சொன்னா, தண்ணிக்குள்ள விழுந்துட்டோம்னு சொன்னா, நீச்சல் தெரியாதவங்க என்ன ஆகுறாங்க? செத்து போறாங்க இல்லையா? தண்ணிக்குள்ள விழுந்தவனும் செத்து போறாங்க. ஆனால் நாம் 9 மாதங்கள் தண்ணீருக்குள்ளே தான் இருந்தோம். 9 மாதங்கள் எப்படி இருந்தோங்க? தண்ணீருக்குள்ளே மூழ்கிதான் இருந்தோம். ஆனா நாம அப்ப என்ன ஆகலைங்க? நாம சாகல. ஆனா இப்ப தண்ணியில விழுந்தா செத்து போறோம். மூச்சு அடைச்சு செத்து போறோம். எத்தனை ஒரு அற்புதம், அதிசயம் பாருங்க. ஆமாவா? நம்மளை காப்பாத்தினார் தேவன். நம்மளை காப்பாற்றுறது நம்முடைய ஏதோ பெரிய இது கிடையாது. தேவன் நம்மை காப்பாற்றினார். தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். அந்த வார்த்தைக்குள்ள எத்தனை விஷயம் இருக்கு பாருங்க. அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, 14ஆம் வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். பிரமிக்கத்தக்க அதிசயம் எது என்றால், இதோ தேவன் கட்டிய இந்த வீடு, இந்த சரீரம், இதுவே பிரம்மாண்டமான ஒரு அதிசயம். என்னங்க, நாமே ஒரு அதிசயம், இந்த சரீரமே ஒரு அதிசயம் என்று தேவன் சொல்லும் போது நாம் எதை அதிசயம் என்று சொல்றோங்க? இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அதிசயம் என்று, அற்புதம் என்று, பிரம்மாண்டம் என்று எதை கூறுகிறார்கள்? இதோ மனிதர்கள் கட்டிய கட்டடங்களையும், மனிதர்கள் கட்டிய கல்லறைகளையும், அப்படித்தானாங்க? எகிப்து பிரமிட்ஸ் இருக்கு, அதை பார்த்து வாய பொழந்துட்டு நிப்பாங்க நம்ம ஆளுங்க. எகிப்து பிரமிட்ஸ் என்னதுங்க? அது ஒரு கல்லறை. அதுல என்ன இருக்கு? பணங்கள் இருக்கு.
கல்லறை தான் அது. அடுத்து பிரம்மாண்டமான தாஜ்மஹால், அதை பார்த்து அதிசயம் என்று சொல்றாங்க. அது கூட என்னது, அதுவும் ஒரு கல்லறை தான். அடுத்து சீனாவை சுற்றிலும் இருக்கிற அந்த பெருஞ்சுவர் பாதுகாப்பிற்காக அன்றைக்கு கட்டினார்கள் யாரோ, பாதுகாப்பிற்காக கட்டிய அந்த கட்டிடத்த அந்த வாழை, அது அதிசயம். அப்புறம் எத்தனையோ உயர்ந்த கோபுரங்களையும் என்னென்னவோ எதையோ என்று அதிசயம் என்று இன்றைக்கு மனிதன் உளறி கொண்டிருக்கிறான். எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, அப்படி அதிசயம் என்று சொல்லுகின்ற அவனே ஒரு அதிசயம் என்று அவனுக்கே தெரியாம இருக்கு. அதான் பாவம். அப்படிதானங்க? இதையெல்லாம் அதிசயம் என்று சொல்லுகிற நாமே ஒரு அதிசயம். இப்போ ஒருவேளை தாஜ்மஹால் இடிஞ்சு விழுந்துருச்சுங்க. தாஜ்மஹால்னாச்சு இடிஞ்சு விழுந்துருச்சு. இன்றைக்கு தாஜ்மஹாலை நம்ம கட்ட முடியுமா? முடியாதாங்க? இன்றைக்கு தாஜ்மஹால் கட்ட முடியுமா? சூப்பரா கட்டலாம். அதை விட பிரம்மாண்டமான ஒரு தாஜ்மஹாலை, ஏன் 100 தாஜ்மஹாலை கூட இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு நம்மளால கட்ட முடியும். 8 நாள் ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க சைனால. எத்தனை நாள்ல? 8 நாள்ல பிரம்மாண்டமான ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க பாருங்க. அப்ப இந்த தாஜ்மஹாலை கட்ட முடியாதா? அதை விட பெரிய பெரிய கட்டடங்களையும் அதை விட பெரிய பெரிய அற்புதங்களையும் இன்றைக்கு மனிதனால் செய்ய முடியும். திரும்ப கட்டக்கூடியது அவசியமாங்க. இப்ப நம்மள எடுத்துப்போம், நம்முடைய சரீரத்தை எடுத்துப்போம். நம்ம சரீரத்துல ஏதாவது ஒண்ணு, கை, ஏங்க ஒரு சுண்டு விரல், ஏங்க பெருசா எதுவும் வேண்டாங்க, ஜஸ்ட் இந்த சுண்டு விரல் கட் ஆயிடுச்சுன்னா இதே போல சுண்டு விரலை எங்கேயாவது நீங்க போய் வாங்க முடியுமாங்க? எங்கேயாவது உங்களுக்கு கிடைக்குமா? ஏன் உங்க தலையில இருக்கிற முடிய, வெள்ளை முடிய டை அடிக்காம கருப்பாக்குங்க பார்க்கலாம். புரியுதாங்க? இந்த சரீரத்துல எது போனாலும் அது திரும்ப கிடைக்காதுங்க. கண்ணு போனா கண்ணு கிடைக்காது, கை போனா கை கிடைக்காது, கால் போனா கால் கிடைக்காது. எல்லாம் ஃபைபர்லயும் கட்டையிலயும் வச்சுக்கிறாங்க. ஏன்? ஏன்னா கிடைக்க மாட்டேங்குது, கிடைக்காது. ஏனால் அது தேவன் செய்தது. எந்த தாயிடமோ தந்தையிடமோ போய் கேட்க முடியாது. நீங்க நிறைய பேர் சரீரம் உங்களுக்கு யார் கொடுத்தான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? இந்த சரீரம் என்னுடைய தாயும் தகப்பனும் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்க சரீரத்துல எதனா ஒண்ணு போயிடுச்சுன்னா போய் தாய் தகப்பன்கிட்ட கேளுங்க. அம்மா அம்மா, போன ஆக்சிடென்ட்ல போன கை கட்டாயிடுச்சு, எனக்கு ஒரு கை இதே போல கை எனக்கு ஒண்ணு வேணும், எனக்கு எப்படியாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்டா செய்து தருவாங்களா? தர முடியாது. ஏனால் திரும்ப கட்ட முடியாதது இந்த சரீரம், திரும்ப கிடைக்காது. என்னங்க? அப்போ மனிதர்கள் கட்டிய கட்டிடங்கள் இடிந்து போனாலும் கட்டி கொள்ளலாம். திரும்ப கட்டக்கூடியது அதிசயமா? திரும்ப கிடைக்கக்கூடியது அதிசயமா? திரும்ப கட்டவே முடியாதது அதிசயமாங்க. யார் அதிசயங்க? யார் பிரம்மாண்டங்க? நாமே அதிசயம். அதிசயமாக தேவன் நம்மை உண்டாக்கினார். இந்த சரீரத்தை திரும்ப கட்ட முடியாது. திரும்ப எங்கேயும் இந்த அவயவங்கள், இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கேயுமே கிடைக்காது. புரியுதாங்க? அடுத்து என்ன சொன்னாருங்க? இந்த சரீரத்தினுடைய ஆரம்பம் எது? இப்போ ஒருவேளை தாய் தந்தையர்களே நமக்கு சரீரத்தை கொடுத்தார்கள் என்று சொன்னால், நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு சரீரத்தை யார் கொடுத்தது? அவர்களுடைய தாய் தந்தை இல்லையா? அவங்களுடைய தாய் தந்தைக்கு அடுத்து அவங்க. இந்த சரீரம் கூட ஒருத்தர் கிட்ட இருந்து ஒருத்தர் தான் அப்படியே வந்துட்டே இருக்கும். அப்போ ஏவாளுக்கு சரீரம் எங்கிருந்து வந்தது என்றால் ஆதாமிலிருந்து வந்தது. ஏவாளுக்கு சரீரம் எப்படி வந்துச்சுங்க? ஆதாமிலிருந்து வந்தது. ஆதாமுக்கு சரீரம் எங்கிருந்து வந்தது? பூமியின் மண்ணிலிருந்து வந்தது. அதத்தான் 15ஆம் வசனத்துல நம்ம படிக்கலாம். சங்கீதம் 139:15 நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு, நான் ஒளிப்பிடம் மறைவான இடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. இந்த சரீரத்தினுடைய ஆரம்பம் எது பாத்தீங்கன்னா பூமியின் மண் இல்லையா? நம்ம ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல படிப்போம் இந்த வார்த்தைய. தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணார்? பூமியின் மண்ணினாலே ஒரு சரீரத்தை உண்டாக்குனாரு. அப்ப பூமியின் மண்ணு தான் இந்த சரீரத்தினுடைய ஆரம்பம் என்றால் பூமியின் மண் என்று சொன்னார். எந்த மண்?
பூமியின் மண்ணுன்னு சொன்னாரு இல்லையா? எந்த மண்ணு? பூமியில நிறைய மண் இருக்கு, நிறைய வகையான மண் இருக்கு. எந்த மண்ணிலிருந்து தேவன் நம்மை செய்தார் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? பூமியின் மண்ணுன்னு சொன்ன உடனே களிமண்ணுல இருந்து தான் நம்மள செஞ்சாரு அப்படின்னு பாட்டு கூட எழுதிட்டாங்க. பாட்டு எழுதிட்டாங்க. நிறைய பேர்கிட்ட நீங்க அந்த கேள்வி கேளுங்க, தேவன் பூமியின் மண்ணுனால செஞ்சாருன்னு இருக்கு பைபிள்ல, எந்த மண்ணால செய்தாருன்னு கேட்டா உடனே அவங்க யோசிக்காம களிமண்ல இருந்து நம்மள செஞ்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏதாவது நம்ம அறிவியல் பூர்வமான ஆதாரம் ஏதாவது சொல்ல முடியுமா? களிமண்ல இருந்து நம்மள செய்ய முடியுமாங்க? களிமண்ல இருந்து சரீரம் வருமாங்க? இத நம்ம வெளியில போய் சொன்னோம்னா களிமண்ல இருந்து ஏதாவது சரீரத்தை செய்ய முடியுமா? களிமண்ல இருந்து சட்டியும் பானையும் வேணா செய்யலாம், மனுஷனை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. என்னங்க, அதுக்கு அவங்க ஒரு வசனம் காட்டுவாங்க, சும்மா சொல்ல மாட்டாங்க இல்லையா? களிமண்ல இருந்து சொன்னாரு அப்படின்றதுக்கு அவங்க ஒரு வசனம் காட்டுவாங்க பாருங்க. அது எங்க இருக்குன்னா யோபு 10ஆம் அதிகாரம் 8, 9. 9ஆம் வசனம் மட்டும் படிக்கலாம். யோபு 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும், என்ன போட்டிருங்க? களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். களிமண் போல என்று சொன்னாரா, இல்ல களிமண்ணிலிருந்து என்னை உருவாக்கினீர் என்று சொன்னாரா? களிமண் போல என்று சொன்னால் என்ன? அந்த வார்த்தையில கரெக்டா நம்ம படிக்கணும். களிமண் போல அப்படி என்றால் களிமண்ணில் எப்படி ஒரு பாத்திரத்தை ஈஸியா நம்ம செய்ய முடியுமோ அது போல என்னை உருவாக்கினே. களிமண் போல என்று சொன்னாரே தவிர களிமண் என்று சொல்லவில்லை. களிமண் கிடையாது. மனிதனுடைய சரீரம் களிமண்ணிலிருந்து வரலங்க. களிமண் போல என்று சொன்னால் இப்ப நீங்க பாக்குறதுக்கு ரஜினிகாந்த போல இருக்கீங்க அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? ரஜினிகாந்த்னு அர்த்தமா? அவரை வச்சு ஒரு விஷயத்த சொல்றாங்களே தவிர அது அவருன்னு அர்த்தம் கிடையாது. அதே போலதான் இங்க கூட களிமண்ணை வைத்து சொல்லுகிறார், களிமண் போல என்னை உருவாக்கினீர். அப்ப எந்த மண்ணு இங்க வரலாம்? நம்ம திரும்ப இங்க வரலாம். நம்ம இப்ப போலாம். எந்த மண்ணிலிருந்து நம்மை செய்தார்? சங்கீதம் 139லயே அந்த வார்த்தையை நம்ம திரும்ப நல்லா படிக்கலாம். சங்கீதம் 139 15ஆம் வசனம். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் நாம் உருவாக்கப்பட்டோம் என்று சொன்னார். பூமியின் தாழ்விடத்திலே நம்மை உருவாக்கினாராம். பூமிக்கு மேலே அல்ல, பூமியின் தாழ்விடம், பூமிக்கு உள்ளே இருக்கிற மண். பூமிக்கு உள்ளே என்ன இருக்கிறது? பூமியின் தாழ்விடத்திலே என்ன இருக்கிறது? பூமியை தோண்டிக்கிட்டே போங்க, என்ன இருக்கும்? மண் இருக்கும், பாறைகள் இருக்கும், தண்ணீர் இருக்கும். இன்னும் உள்ளே தோண்டி கொண்டே போனால் என்ன இருக்கும்? பூமியோட சென்ட்ரல் பிளேஸ் என்னங்க? பூமியை தோண்டிக்கிட்டே போனா என்ன இருக்கும் தெரியுமா? என்ன இருக்கும் பாக்கலாமா? பைபிள்லயே பார்க்கலாம். இதே யோபு சரித்திரம் 28ஆம் அதிகாரம். பூமியின் தாழ்விடத்துல என்ன இருக்கு பாக்கலாங்களா? யோபு புத்தகம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பூமியின் மேல் ஆகாரம் விளையும் பூமியின் மேல் பூமியின் மேல் ஆகாரம் விளையும் அதன் கீழிடங்களிலோ இருக்கிறவைகளோ அக்னியால் இருக்கும். அதன் கீழிடங்களில் இருக்கிறவைகளோ அக்னியால் மாறினது போல் இருக்கும். பூமியின் மேல் ஆகாரம் விளையும். இதோ மேலே நமக்கு தேவையான ஆகாரம் எல்லாம் விளையும். ஆனால் பூமியின் கீழிடம், பூமிக்கு உள்ளே செல்ல செல்ல பயங்கரமான வெப்பம், பயங்கரமான அக்கினி குழம்பு இருக்கிறது. அக்கினியால் மாறினது போல் இருக்குமாம். அந்த அக்கினியால் மாறின பொருள் அது என்னது? அதத்தான் நம்ம ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க? லாவான்னு சொல்றாங்க. என்னங்க லாவா? தகதகன்னு நெருப்பு குழம்பு. அதுதான் வெடித்து பல இடங்கள்ல
எரிமலையில வெடித்து ஆறா ஓடும். அது வேற எதுவும் கிடையாது. அது ஒரு மண்ணுதான். அது என்னதுங்க? மண். அதுக்கு அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா சிலிக்கான். சிலிக்கான் மண். என்னங்க? அதாவது மெமரி பண்ணக்கூடிய அனைத்து பொருட்களையும் அந்த மண்ணில் இருந்துதான் செய்கிறார்கள் இந்த சயின்டிஸ்ட் எல்லாம், இல்லையாங்க? நம்ம போன்ல இருக்கிற அந்த மெமரி கார்டு, அப்புறம் கம்ப்யூட்டர்ல இருக்கிற அந்த மெமரி பண்ணக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே அந்த மண்ணில இருந்துதான் செய்யறாங்க. என்னங்க? நம்மையும் கூட தேவன் எந்த மண்ணிலிருந்து செய்தார்? ஏதோ பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் நம்மை உருவாக்கினாராம். பூமியின் தாழ்விடங்களிலே இருக்கிற மண் என்றால் இதோ அக்கினி குழம்பு. அந்த மண்ணிலிருந்து தேவன் நம்மை செய்தார். புரிஞ்சுதாங்க? இப்ப நம்ம யோபு 10ஆம் அதிகாரம் வந்துடலாம். யோபு 10ஆம் அதிகாரம். யோபு 10ஆம் அதிகாரம். யோபு 10ஆம் அதிகாரம் 9 படிச்சோம் இல்லையா? இப்போ 10ஆம் வசனம் படிக்கும். 10ஆம் வசனம். நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உரைய பண்ணினீர் அல்லவோ. என்னங்க? இந்த வார்த்தையை நம்ம படிக்கிறோங்க. யாராவது இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல முடியுங்களா? நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உரைய பண்ணினீர். பாலை சொல்றாரு, தயிர் சொல்றாரு. என்ன இது? என்னங்க? யோபு புத்தகம் எப்போ எழுதப்பட்டது தெரியுமாங்க? கிறிஸ்துவுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1500 1800 ஆண்டுகள்ல மூல. என்னங்க? யோபு புத்தகத்துல இந்த வார்த்தை அறிவியல்னா என்னன்னே தெரியாத ஒரு காலகட்டத்துல யோபு என்ற மகா பக்தன் மூலமாக எழுதப்பட்ட வார்த்தை. யாராவது சொல்ல முடியுமா இந்த வார்த்தைக்கு அர்த்தம்? நீர் என்னை பால் போல் வார்த்து. நானும் சொல்றேங்க, நீர் என்னை பால் போல் வார்த்து. நாம் அனைவருமே தந்தையில் இருந்து தாயினுள் பால் போல் வார்க்கப்படுவோம். நம்முடைய பிறப்பு குறித்து சொல்றாருங்க. நம்முடைய பிறப்பு, நாம் எப்படி பிறந்தோம், நாம் எப்படி வந்தோம், எப்படியெல்லாம் தேவன் நம்மை மாற்றினார் என்ற அந்த அவர் கட்டிய அந்த டிசைன். இப்ப எப்படி நம்ம வீட்டை கட்டும் போது என்னென்ன வர வைப்போம்? கல்லு வர வைப்போம், சிமெண்ட் வர வைப்போம், கம்பிகளை வர வைப்போம், இல்லையா? எத்தனை பொருட்களை வர வைத்து நாம் இந்த வீட்டை கட்டுவோம், நாம் குடியிருக்கிற வீட்டை. அதேதான் நம்முடைய சரீரமாகிய வீட்டையும் கூட அவர் செஞ்ச அந்த ப்ராசஸ் சொல்றாரு பாருங்க. நாம் அனைவரும் தந்தையில் இருந்து தாயினுள் பால் போல் வார்க்கப்படுவோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தந்தையிலிருந்து எப்படி வார்க்கப்படுவோங்க? பால் போல ஊற்றப்படுவோம், வார்க்கப்படுவோம். வார்க்கப்பட்டு அந்த உயிரணு கருமுட்டையிடம் சேர்ந்த அந்த தருணம், சேர்ந்த பிறகு ஒரு 3 மாதம் எப்படி இருக்கும்னா தயிர் போன்ற ஒரு பொருளாக அது இருக்குங்க. தயிர் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? பாத்திரத்துல தயிர் எப்படி இருக்குங்க? கெட்டியா அப்படி இருக்கும், தல தலன்னு. தயிர் போல் உரைய பண்ணினீர் அல்லவோ. அதனாலதான் அந்த 3 மாதங்கள் தாய்மார்களை என்ன செய்ய சொல்லுவாங்கன்னா கவனமா இருக்க சொல்லுவாங்க. நாம் தந்தையினுள் இருந்து நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உரைய பண்ணினீர் அல்லவோ. அடுத்து என்ன செய்தார்னு சொல்றாரு பாருங்க. அடுத்து என்ன செய்தார் தெரியுமா? 11ஆம் வசனம். தோளையும் ததையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். யோபு சொல்றாரு பாருங்க. உடம்புலயே பிரதானமான 4 விஷயங்களை சொல்றாரு பாருங்க. பிரதானமான 4 விஷயங்கள். இதோ மேலே இருக்கின்ற தோல், மேலே இருக்கின்ற தோல், அந்த தோலுக்குள் இருக்கிற இதோ சதை, இல்லையாங்க? அந்த தோலையும் சதையையும் என்னங்க இந்த மாம்ச கூட்டை நிலை நிற்க வைக்க எலும்புகள். இந்த மாம்ச கூட்டை நிலை நிற்க வைக்கணும்னா என்ன வேணுங்க? எலும்பு, இரும்பு ராட்ஸ் மாதிரி, இரும்பு ராட்ஸ். அப்புறம் அடுத்து தோலையும் சதையையும் எனக்கு தரித்து இதோ எலும்புகளாலும். இந்த தோல், சதை, இந்த எலும்பு இது எல்லாத்தையும் இறுக்கி பிடிச்சிருக்கிறதா நரம்பு. இத்தனை இந்த 4 விஷயங்களாலையும் என்னை இசைத்தீர் தகப்பனே. இதோ இந்த பிரம்மாண்டமான, யாருமே செய்ய முடியாத இந்த பிரம்மாண்டமான
வீட்டை கட்டியது தேவன். தேவன் கட்டினாருங்க. எதற்காக கட்டினாரோ தெரியுமா? எதற்காக கட்டினாருங்க? படிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சீக்கிரம் போலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் தேவனுடைய ஆலயத்துக்கும் வீடுகளுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, தேவன் இந்த பிரம்மாண்டமான இந்த வீட்டை அவரே கட்டி கொண்ட இந்த வீடு எதற்காக என்றால், இதோ இந்த வீட்டிற்குள் அவர் வாசம் பண்ணுவதற்காக கட்டி கொண்டார். இந்த வீட்டுக்குள்ள யாரு இருக்கணுங்க? அவர் இருப்பதற்காக அவரே கட்டி கொண்ட வீடுதான் இந்த சரீரம். இதோ நம்முடைய சரீரம், உங்களுடைய சரீரம், என்னுடைய இந்த பூமியில இருக்கிற 800 கோடி சரீரங்களும் தேவன் கட்டிய வீடு, தேவன் கட்டிய ஆலயம். தேவனுடைய ஆலயம் எதற்காக கட்டி கொண்டார் என்றால், அவர்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று, அவர்களுக்குள்ளே உலாவி நமக்குள்ளே உலாவுவார் தேவன், நமக்குள்ளே வாசம் பண்ணுவார் தேவன். அதற்காகத்தான் கட்டி கொண்டார் இந்த வீட்டை. என்னங்க? உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். நாமே என்னங்க? ஜீவனுள்ள ஆலயம் யாருன்னா நாமங்க. ஜீவனுள்ள ஆலயம் யாருன்னு? நாம் தான் தேவனுடைய ஆலயம். நீங்கள் தேவனுடைய ஆலயம். நாம ஆலயம்னு தேவன் சொன்னா, நீங்க தான் என்னுடைய ஆலயம்னு தேவன் சொன்னா, நாம எதை பார்த்து ஆலயம்னு சொல்றோம்? நாம எதை பார்த்து ஆலயம்னு சொல்றோம்? சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. நாம எதை ஆலயம்னு சொல்றோங்க? உங்க சர்ச்சு எங்க இருக்குன்னு கேட்டா, இதோ எங்க சர்ச்சு அங்க இருக்கு. எங்க சர்ச்சு அங்க. சர்ச்சுக்குள்ள தேவன் உலாவுவாரு. எந்த? இதோ நாம கட்டின சர்ச்சில் தேவன் உலாவ மாட்டாரு. நிறைய போதகர்கள் சொல்லுவாங்க இல்லையா, தேவன் மத்தியில உலாவறாருன்னு சொல்லுவாங்க. இதோ இந்த ஆலயத்துல தேவன் வாசம் பண்றாருன்னு சொல்லுவாங்க. எனக்கு இது எல்லாமே பைபிளுக்கு விரோதமான வார்த்தைகள். தேவன் கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்களில் அவர் வாசமாய் இருக்க மாட்டார். எங்க இருப்பாரு? இதோ அவர் கட்டி கொண்டு இந்த சரீரமாகிய இந்த ஆலயத்துக்குள் அவர் வாசமாய் இருப்பார். இதற்குள்ளே அவர் உலாவுவார். நாமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும். யார் தேவனுடைய ஆலயங்க? நீங்கள். அந்த வார்த்தையில அனல் பண்ணிக்கோங்க. நீங்களே தேவனுடைய ஆலயம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆமாங்க, அறியாம தாங்க இருக்கிறாங்க நிறைய பேர். தெரியல, எதையோ ஆலயம் என்று கூறுகிறார்கள். மனிதர்கள் கட்டிய ஆலயங்களை தேவனுடைய ஆலயம்னு சொல்றாங்க. என்னங்க? அது தேவனுடைய ஆலயம் அல்ல, நீங்களே தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், இதோ இந்த ஆலயத்தை தேவன் உங்களுக்கு கட்டி கொடுத்தாருங்க அவர் இருப்பதற்காக. இதுல நீங்களும் இருக்கிறீங்க, ரைட்? இந்த ஆலயத்தை நாம் என்ன செய்யக்கூடாதுங்க? கெடுக்க கூடாது. இந்த ஆலயத்தை நீங்கள் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். யார் இந்த ஆலயத்தை கெடுத்து போடுறாங்களோ, யார் இந்த ஆலயத்தை பரிசுத்தமா வச்சுக்கலையோ, யார் இந்த ஆலயத்தை தேவையில்லாத விஷயங்களுக்கு யூஸ் பண்றாங்களோ, தேவனுடைய விஷயங்கள் இதுல நடக்கணும். தேவன் எதற்காக இந்த ஆலயத்தை கட்டினாருங்க? தேவனுடைய காரியங்கள் இந்த சரீரத்திலே நடைபெறணும்.
தேவனுக்கான பூஜைகள் இந்த சரீரத்துல நடக்கணும். தேவனை மகிமைப்படுத்த கூடிய விஷயங்கள், காரியங்கள் நடக்கணும். இதுல இந்த சரீரத்துல நடக்கணும். அதற்காக தேவன் இந்த சரீரத்தை உங்களுக்கு கொடுத்தார். ஆனால் இதை தவிர்த்து ஏதாவது இந்த தேகத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பாராம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம், நாமே தேவனுடைய ஆலயம். அடுத்து ஒரு வசனம் பார்க்கலாங்க. ரோமர் 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 நிருபம் 6ஆம் அதிகாரம், ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் உங்கள் அவயவங்களை உங்கள் ஆலயங்களை அநீதியின் ஆலயங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். என்ன சொல்றாருங்க? நீதியின் ஆயுதங்களாக, நீதியின் ஆயுதங்களாக யாருக்கு ஒப்பு கொடுக்கணுமாங்க? தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடையதை தேவனுக்கே கொடுக்க வேண்டும். அதாங்க நியாயம். தேவனுடையத தேவனுக்கே கொடுக்கணும். என்னங்க? நீதியின் ஆயுதமாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல், இந்த சரீரத்தை நீங்கள் பாவத்திற்கு ஒப்பு கொடாமல், என்னங்க, தேவன் இருப்பதற்காக கட்டிக்கொண்ட இந்த வீட்டில் இப்போ தேவன் இருக்காருன்னு கேட்டா தேவன் கிடையாது. தேவன் இல்லை இந்த வீட்டுல. தேவனை என்றைக்கோ வெளியே துரத்தி விட்டோம். என்றைக்கோ வெளியே அவரை துரத்தி விட்டு இதை யாரை கொண்டு வந்து வச்சிருக்கணும் தெரியுமாங்க? கூட்டி பெருக்கி வச்ச உடனே யார் வருவா? சாத்தான். சாத்தானுடைய ஆலயங்களாக இன்றைக்கு மாறிவிட்டது மனித சரீரங்கள் அனைத்தும். இன்றைக்கு உலகத்திலே அனைத்து சரீரங்களும் சாத்தானுடைய கூடாரங்களாக மாறிவிட்டது. அதனாலதான் உலகத்துல இத்தனை கேடுகட்ட விஷயங்கள் நடக்குது. இத்தனை கேடுகட்ட, எங்கு பார்த்தாலும் பிரிவினைகளும் பாகுபாடுகளும், மதங்களாக, குலங்களாக, மனிதனை மனிதன் வெட்டி கொண்டு, குத்தி கொண்டு, கற்பழித்து கொண்டு, இத்தனை கேடுகட்ட விஷயங்கள் நடப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இதோ நாமே தேவனுடைய ஆலயம் என்ற விஷயம் தெரியாததனால் சாத்தானுடைய கூடாரமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எதையோ ஆலயம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். புரிஞ்சுதாங்க? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வயிற்றுக்கு போஜனமும் வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறு, ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். இன்றைக்கு உலகமே ஓடிட்டு இருக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டா அந்த ஒரு ஜன் வயிற்றுக்கு தான், இல்லையா? எதுக்குமா இப்படி ஓடுறீங்க? எதுக்குமா இப்படி மணிக்கணக்கா படிக்கிறீங்க? எதுக்கு இப்படி இப்படி இருக்கிறீங்க? நீங்க யாரையாவது கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? எல்லாம் இந்த ஒரு ஜன் வயிற்றுக்கு தான் அப்படின்வாங்க. தேவன் என்ன சொல்றாருங்க? வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும். ஓகே, இதெல்லாம் சொல்றீங்க, ரைட்டு. ஆனால் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். அந்த வயிறும் ஒரு நாள் அழிஞ்சு போகும். இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த போஜன பதார்த்தங்கள் அனைத்துமே கூட ஒரு நாள் அழிந்து போகும். இதெல்லாம் அழியக்கூடியது. அடுத்து, சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல. சரீரமோ இதோ உங்களுக்கு தேவன் கட்டி கொடுத்தாரே இந்த சரீரம், அது வேசித்தனத்திற்காக அல்ல. வேசித்தனம் என்றால், வேசித்தனம்னா என்ன? தவறான விஷயங்கள் செய்யறது மட்டும்தான் வேசித்தனமா? என்னங்க, வேசித்தனம்னு உடனே நம்மளுக்கு அதனங்க தோணும். புருஷனை விட்டுட்டு வேற யாரையோ பாக்குறது, இல்ல பொண்டாட்டியை விட்டுட்டு வேற யாரையோ பாக்குறது, இல்ல அவங்களோட தொடர்பு வைத்துக் கொள்றது, இது மட்டும்தான் வேசித்தனமா? தேவனுடைய பார்வையில் எது வேசித்தனங்க? உலக சிநேகம், தேவனுக்கு விரோதமான பகை. விபசாரரே விபசாரிகளேன்னு சொன்னாரு. விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. யாக்கோபுல இருக்குங்க இந்த வார்த்தை.
விபசாரரே என்று யாரை சொன்னார்? இதோ உலகத்தோடு கலந்திருக்கிற தேவனை விட்டு யாரெல்லாம் மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே வேசித்தனம் செய்கிறார்கள் என்று பொருள். புரியுதாங்க? தேவன் தான் இது அனைத்தையும் கொடுத்தார். நாம் பிறந்ததே தேவனுக்காக வாழ்வதற்கு, இந்த சரீரம் தேவனுக்காக பயன்படுத்துவதற்காக கொடுத்தாருங்க. அதை விட்டு இந்த சரீரத்தால் வேற எதையோ நீங்க செய்கிறீர்கள், இந்த சரீரத்தை தேவனுக்கு பயன்படுத்தாமல் வேற எதையோ நீங்க பண்றீங்க அப்படி சொன்னா வேசித்தனம் செய்யறோம்னு அர்த்தம். அதுதான் இங்க சொல்றாரு. சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். என்னங்க இது கர்த்தருடையதுங்க. யாராவது உங்க வீட்டுல உங்களோட பொருளை யாராவது எடுத்துக்கிட்டு அது உடைச்சு இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா நீங்க அதை எப்படி ஏத்துப்பீங்க? நீங்க சொல்லுங்க. உங்க வாட்ச், நல்ல காஸ்ட்லி வாட்ச் ஒருத்தவங்க கடன் கொடுக்குறீங்க, அவங்க திருப்பி கொடுக்கும்போது உடைச்சு நாளா உடைச்சு கொண்டு வந்து இப்படி கொடுக்குறாங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? சூப்பரா உடைச்சிருந்தீங்களா? எவ்வளவு கஷ்டம் வரும், எவ்வளவு கோபம் வரும். ஏன்னா அது உங்களுது இல்லையா? இந்த சரீரம் தேவனுடையதுங்க. தேவனே செய்தார், அவர் இருப்பதற்காக கட்டி கொண்டார். ஆனால் என்ன விஷயம்னா இந்த வீட்டுக்குள்ள அவர் கிடையாது. அவர் எங்க போயிட்டார் தெரியுமா? என்றைக்கோ தெருவுல போயிட்டாரு. அதனாலதான் வெளிப்படுத்தின விஷயத்துல ஒரு வார்த்தையை சொன்னார். 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நீங்க அப்புறம் படிங்க. என்ன சொன்னாருங்க? வீட்டுக்கு முன்னாடி நின்று கதவு தட்டுறாருங்களாம். இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் வந்து அவனோட போஜனம் பண்ண ரெடியா இருக்கிறேன். ஆனா ஒருவருமே அந்த வீட்டை திறக்கிறதுக்கு இஷ்டம் இருக்கிறாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள ஹவுஸ்ஃபுல்லா இருக்குது. வீட்டுக்குள்ள எப்படி இருக்கு? ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. வீட்டுக்குள்ள பல பேர் இருக்கிறாங்க, தேவனை தவிர. புரியுதாங்க? வாசற்படியில நின்று கதவை தட்டுக்கிறேன்னு உடனே இந்த வார்த்தையை கொண்டு போய் நம்ம வீட்டு வாசல்ல ஒட்டிக்கிறது இல்ல. வீடுன்னா நாம இந்த தேவனுடைய இந்த வீட்டை தட்டுவார், தேவனுடைய வார்த்தையை கொண்டு தட்டுவார். ஆனால் நாம யாருமே என்ன செய்யறதில்ல, கதவை திறந்து அவரை உள்ள விடுறது இல்ல. அத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, அவ்வளவு பேரும் தேவனுடைய வீடுகள் சூறையாடப்பட்டது, சாத்தானுடைய கூடாரங்களாக மாறிவிட்டது. எனக்கு இன்னும் நிறைய இருக்குங்க வசனம். யாரு இருக்கிறா அதையும் பாத்திரலாம், யாரு உள்ள இருக்கிறாங்க என்னங்க. ஏன்னா எப்பவுமே பிசாசு எப்படி வரும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். பிசாசு எப்படி வரும்? இப்போ நீங்க ஒரு பாடல் பாத்தீங்க இல்லையா முன்னாடி, அது எத்தனை பேருக்கு ஷாக்கிங்கா இருந்ததுன்னு எனக்கு தெரியல. பெரிய பெரிய ஆளுங்க தான் இருக்காங்க அது உள்ள என்னங்க இன்னைக்கு. ஏன்னா சாத்தான் எப்படி வருவான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சாத்தானுக்கு ஏதோ ஒண்ணும் தெரியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். சாத்தான் ஆலயத்துக்குள்ள வரமாட்டான். சாத்தான் வந்து நீ யாருக்காவது நம்ம பாஸ்டர் பேசுற பேச்சு கூட நீ ஆலயத்துக்கு கூட்டு வந்துரு, ஆலயத்துக்குள்ளதான் பிசாசு வராது அப்படின்ற மாதிரி ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்துருங்க. என்னங்க இயேசுவானவரே பிசாசு தூக்கிட்டு போனான். ஆண்டவராகிய அந்தானங்க இந்த அண்ட சராசரங்களையும் உண்டாக்கிய சிருஷ்டித்த இயேசு கிறிஸ்துவானவரையே ஆலயத்தின் உப்பரிகையின் மேல் கொண்டு போய் நிறுத்தினா. யாரு எந்த ஆலயத்துக்குள்ள வரமாட்டான்னு நம்ம சொல்றோமோ அதே ஆலயத்து உப்பரிகையின் மேல கொண்டு போய் இயேசுவானவரையே நிறுத்தி இது இந்த உலகத்தின் ராஜ்யங்களை காண்பித்தவன் தான் பிசாசு. புரியுதாங்க? பிசாசுன்னா ஏதோ சாதாரணமா நம்ம நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, பிசாசு எப்பவுமே எப்படி வருவான்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். பிசாசு நான் இப்போ உதாரணத்துக்கு இது சாத்தானுடைய ஆலயம் அப்படின்னு எங்கேயாவது போர்டு இருந்தா மனுஷங்க யாருன்னா அங்க போவாங்களா? நீங்க சொல்லுங்க. சாத்தானின் ஆலயம், சாத்தான் சர்ச், சாத்தானுடைய ஆலயம், சாத்தானுடைய உபதேசங்கள் இங்கு கற்றுத்தரப்படும், சாத்தானை குறித்து உங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னு யாராவது போர்டு வச்சாங்கன்னா அங்க யாராவது நம்ம போவோமாங்க? பைத்தியம் பிடிச்சவங்க போவோம், அது நம்மளுக்கு தேவையில்லை. சாதா நம்ம நல்ல புத்தி உடையவங்க அங்க போவாங்களா?
போக மாட்டாங்க. அதனால பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? யாரை பயன்படுத்தி கொள்வானோ தெரியுமா? தேவனையே பயன்படுத்தி கொள்வான். ஒரு வசனம் இப்ப பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1 2 சாரி 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் அவன் எதிர்த்து ஆராதிக்கப்படுவது எல்லாவற்றுக்கும் மேலாக பிசாசு எப்படி இருப்பானாங்க? அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும். அவன் எப்படி இருப்பாங்க? எதிர்த்து நிற்கிறவனாயும். அடுத்து அவன் என்ன செய்வான்னா, தேவன் எண்ணப்படுவது எதுவோ, நீங்கள் யாரை தேவன் என்று நினைக்கிறீர்களோ, தேவன் என்று எதை நீங்கள் நம்புகிறீர்களோ, தேவன் எண்ணப்படுவது எதுவோ, அடுத்து ஆராதிக்கப்படுவது எதுவோ, எங்கு ஆராதனை நடைபெறுகிறதோ அங்கே ஆராதிக்கப்படுவது எதுவோ, தேவன் எண்ணப்படுவது எதுவோ, அப்புறம் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து. தேவனுடைய ஆலயம் எதுங்க? இப்பதான் பார்த்தோம். தேவனுடைய ஆலயம் யாரு? நாம. இந்த தேவனுடைய ஆலயத்தில் யாரை போல உட்கார்ந்துப்பான்? பிசாசு போல உட்கார மாட்டான், தேவனை போல உட்கார்ந்து கொள்வான். இப்ப நீங்க சொல்லுங்க, பேசுறது தேவனா பிசாசான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? தேவனை போல அமர்ந்து கொண்டால், தேவனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு உங்கள் முன் வந்தால், நீங்க பைபிள்ல பாருங்க, அப்போஸ்தலர்கள் இருப்பாங்க, கள்ள அப்போஸ்தலர்கள் இருப்பாங்க, தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. புரியுதாங்க? எல்லாத்துக்குமே டூப்ளிகேட்டை கொண்டு வந்துருவான் பிசாசு. கிறிஸ்தவர்கள், கள்ள கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் டூப்ளிகேட் ப்ராடக்ட். இன்னைக்கு எப்படி பொருட்களை டூப்ளிகேட் இருக்கோ, அதே போல பிசாசும் கூட தேவனை போலதான் வருவான். தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். பிசாசு தேவனை போல நம்முன் வந்தால், தேவனை போல் நம்மிடம் பேசினால், நாம் எப்படி நிதானிப்போம்? பேசுவது தேவனா பிசாசா என்று எப்படி நிதானிப்போம்? இதோ இந்த பைபிளை கற்றுக்கொள்ளாத பட்சத்தில் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியாதனாலதான் இன்னைக்கு கூட்டம் கூட்டமா போறாங்க. பிசாசனுடைய உபதேசத்தை கேட்டு கூட்டம் கூட்டமா அங்க இருக்கிறாங்க. என்னங்க, சத்தியத்தை யாரும் கேட்க மாட்டாங்க. சத்தியத்தை கேட்க மாட்டாங்க. 50 பேரு வந்தாங்கங்க ஸ்டார்டிங்ல. சத்தியத்தை கேட்கறது இல்லைங்க. இத நான் சொல்லல, இயேசுவானவரே சொல்லியிருக்காரு. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே, யோவான் சுவிசேஷத்துல இருக்கு இந்த வார்த்தை. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் பாருங்க, நீங்க படிங்க, அப்புறமா நான் சொல்லிடுறேன். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல இருக்கு. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது இல்லை. நான் உங்களுக்கு உண்மையை சொல்றேன், அதனாலதான் நீங்க என்ன கேட்க மாட்டீங்க. சத்தியத்தை சொல்லுகிறேன். ஒருவேளை பொய்ய சொன்னா கேட்பாங்களோ? கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க பொய்ய சொன்னீங்கன்னா இப்ப இங்க கூட்டம் கூட்டமா வருவாங்க. 50 பேரு 100 பேரு கூட நம்ம ஜூம் மீட்டிங்ல வர வைக்க முடியும் பொய்ய சொன்னா. ஆனால் சத்தியத்தை சொல்லும் போது, சத்தியத்தை பிரசங்கிக்கும் போது வரமாட்டாங்க. சரியாங்க? யார் தேவனுடைய ஆலயம் யார் என்றால் இதோ நாமே. இந்த தேவனுடைய ஆலயத்தில் தேவன் குடியிருக்கணும். ஆனால் தேவன் இல்லை. தேவன் என்றைக்கோ வெளியே அனுப்பப்பட்டார். நாம தேவனுடைய ஆலயம், இந்த தேவனுடைய ஆலயத்தை தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இது ஆல்ரெடி நம்ம நிறைய முறை படிச்சிருக்கிறோம் இல்லையா? உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். இந்த சரீரத்தை தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவரை போல, அப்போஸ்தலர்களை போல
இதோ அவர்கள் அனைவருமே தங்களுடைய சரீரத்தை, தேவனுடைய ஆலயத்தை தேவனுக்காக பயன்படுத்தினார்கள். தேவனுடைய காரியங்களை செய்தார்கள். தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றினார்கள். தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு நாம் இந்த சரீரத்தை வைத்துக்கொண்டு நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோன்றத நாம நம்மளே ஆலோசிக்கணும். இது உலக விஷயங்களையும் குடும்பத்தையும் இது உலக காரியங்களுக்கும் இன்னுங்க ஆபீஸுக்கும் இதுக்கும் தான் நம்ம இந்த சரீரத்தை செலவு செய்யறோமே தவிர தேவனுக்காக பயன்படுத்துவது அரிது. சரியாங்க? பாடம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாடத்துல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க.